Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஆரி கிளாஸோட 7வது கிளாஸ். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக் செயின் ஸ்டிட்ச் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஏற்கனவே போட்டுட்டு இருக்க அதே செயின் ஸ்டிட்ச் தான். கொஞ்சம் இதுல டிஃபர் ஆகும். அதோடக்கு கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணி அதோட கான்செப்ட்டை புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் ஒரு லைன் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த லைன்ல தான் நம்ம போட போறோம். அதுக்காக எப்பவும் மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்ட்ஸ்ல thread எடுத்துக்கோங்க. thread எடுத்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. செயினை மேலே எடுத்துருங்க. thread மேலே எடுத்து ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் செயின் பண்றதுல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. செயின் வந்துட்டு அடுத்தது ஃபார்வர்ட்ல ஒரு குட்டியா நம்ம ஏற்கனவே போட்டதை விட ரொம்ப குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. செயினை தான் லாக் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ரிவர்ஸ்ல ஏற்கனவே போட்ட லாங் செயினுக்கு உள்ள ஒரு குட்டியா ஒரு லாக். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செயினுக்குள்ள ஒரு நாட் இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் பேக் செயின் ஸ்டிட்ச். ஃபர்ஸ்ட் செயினை மட்டும் கொஞ்சம் லென்த்தா போட்டுக்கோங்க. ஃபார்வர்ட்ல குட்டியா ஒரு லாக். அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் குட்டியா ஒரு லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆகும். இதுதான் பேக் செயின் ஸ்டிட்ச். இந்த பேக் செயின் ஸ்டிட்சை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா நிறைய குர்த்தியில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ரெடிமேட் குர்த்திஸில் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளவுஸோட பேக் நெக்கில் யூஸ் பண்ணலாம். குர்த்திக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்காக யூஸ் பண்ணலாம். ஸ்லீவில் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு லாங் செயின் போட்டு ஃபார்வர்டில் குட்டி லாக், அதே மாதிரி ரிவர்ஸில் குட்டி லாக். இதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் பெருசாக செயின் போட்டுக்கிறேன். ஃபார்வர்டில் குட்டி லாக், ரிவர்ஸில் குட்டி லாக். நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் டீட்டெயிலாக காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செயின் லாங்காக ஒரு செயின் போட்டு எடுக்கிறோம். ஆஸ் யூஸ்வலாக எப்பவும் போடுற செயின் தான். ஃபார்வர்டில் அந்த செயினுக்கு வெளியே குட்டியாக இன்னொரு செயின் போடுறோம். அதுக்கப்புறமா ஏற்கனவே போட்ட செயினுக்குள்ளே அந்த லாங் செயினுக்கு உள்ள இன்னொரு செயின் போட்டு எடுக்கிறோம். சூப்பரான லாக் ஸ்டிச் நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை மோஸ்ட்டாக ஸ்ட்ரைட் லைனில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான டிசைன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு குர்த்தி நெக் டிசைன் தான் நான் கொடுக்குறேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லாங்காக எடுக்காதுங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அந்த இடத்துல நான் நாட் போட போகிறேன். எப்பவும் போல் ஒரு லாங் செயின், நீங்கள் ஒர்க் பண்ணுற டிசைன் இது தான். இந்த மாதிரி குட்டியாக ஒரு நெக் டிசைன் போட்டுக்கோங்க. அந்த நெக்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே பேக் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கள். இதில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபைனலாக இருக்கிறதுலையும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லைன் போட்டு காட்டுறேன். நெக்கோட ஷேப் நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ யூ நெக் தான் ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். செயின் ஸ்டிச் ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க. குட்டியாக போட்டு இந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணலாம். செயினோட சென்டர்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், செயினுக்கு வெளியே இருந்து பண்ணக்கூடாது. செயினோட சென்டர்லேருந்து பண்ணணும். செயினோட வெளியே இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கண்டினியூவேஷன் இருக்காது.
நெக்கில் இருக்கிற அந்த யூ ஷேப்பு தனியாக இருக்கும், இடையில ஒரு பிரேக் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டபுள் செயின் ஸ்டிச் இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதில் முடிக்கிறீங்க எதுவுமே தெரியக்கூடாது. அந்தளவு நீட்டாக இருக்கணும். ஸோ செயினுக்கு உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீட்டாக வரும். இப்போ நான் பேக் செயின் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். லாங்காக ஒரு செயினை போட்டதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில், நம்மளோட டைரெக்ஷன் எங்கேயும் அங்கே. அதுக்கப்புறமா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இன்னொரு குட்டி செயின், ஏற்கனவே போட்ட லென்த்தாக இருக்கிற பெரிய செயினுக்குள்ளால் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போடணும். ரொம்பவே ஈஸி தான். இந்த டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனில் இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள், சைடில் வேறு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குர்த்தியெல்லாம் டிசைன் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஸ்டிச் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே ஸ்டிச்சை செக்குடு பேட்டர்னில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸ்லீவ்லலாம் செக்குடு பேட்டர்ன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக எண்டு நாட்டு போட்டு முடிக்கணும். நம்மளோட பார்டர் லைன், லாஸ்ட் லைன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஃபார்வர்டில் ஒரு லாக், பேக்வேர்டில் ஒரு லாக். இப்போ நம்ம நாட் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், லாக் விழுந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கீழே இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா லைன்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு முறை மேலேருந்து வாங்க, ஒரு முறை கீழேருந்து வாங்க. நிறைய ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் அது வாக்காக இருக்கும், ஒழுங்காக பண்ண அவங்களுக்கு முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம ஈக்குவல் ஸ்பீடில் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.